சமீப காலமாக பலரும் அவங்க வீட்ல வந்து வேலு ஸ்தாபனம் பண்ணி பூஜை பண்ணக்கூடிய நடைமுறைகள் எல்லாம் பார்க்குறோம். அஸ்திரம் தான் வேலுக்கும் முருகப்பெருமானுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. வேல வந்து அஸ்திரமாவும் பாவிக்கிறோம், முருகனாவும் பாவிக்கிறோம். வீட்ல வந்து இந்த வேல் பூஜை எல்லாம் அது நெறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எதுவும் விதிகள் எதுவும் இருக்கா? அதற்கான பத்ததி என்னங்கிறது பார்க்கணும். குறைந்தபட்சம் கடையில போய் காசு கொடுத்து ஒரு விக்கிரகத்தை ஒரு ஆசையில வாங்கிட்டு வந்துடுறோம். முதல்ல ஒரு வீட்டில் வச்சுக்கிட்டு ஒரு விக்கிரகம் அப்படின்னு வந்ததுனாலே அந்த வீட்டிலே வைத்து வழிபடுவதற்குன்னு அது பிரத்யேகமாக செய்யப்படணும். அதுக்கு நல்ல விஷயம் தெரிந்த ஸ்தபதிகள்ட்ட எல்லாம் போனீங்கன்னா நமக்கு என்ன உபதேசம் ஆயிருக்கோ, என்ன மந்திர உபதேசம் ஆயிருக்கோ, அதற்கு தகுதியான மூர்த்தம் எதுவோ, அதுக்கு என்ன தியான ஸ்லோகம் இருக்கோ, அவரை எப்படி வடிக்கணுமோ, நம்முடைய நாள் கணக்கு, நமக்கான கிரகஸ்தாரம் இதெல்லாத்தையும் பார்த்து அவர்கள் ஒரு திருமேனியை பார்த்து அது விதிப்படி அதை உருக்கி எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அது ஒரு 6 அங்குலத்துக்கு மேல விக்கிரகங்கள் அது கணக்கெல்லாமே அந்தந்த அளவில் சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஒன்று பழைய வழக்கங்களை பெரியவர்கள் கடைபிடித்ததை அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துடலாம். வீட்டில் ஏற்கனவே இருந்தது பல காலமாக நாங்கள் பண்ணிட்டு வரோம், தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துடலாம். இல்லை நான் புதுசாக ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா குறைந்தபட்சம் அதற்குன்னு இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களை அணுகி அவர்கிட்ட கேட்டு தெளிந்து இதை செய்யலாம். வீட்டில் ஒரு விக்கிரகம்னு வரும்போது நம்முடைய கெப்பாசிட்டி என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு விக்கிரக வழிபாடுங்கிறது ஏதோ அந்த ஒரு 10 நாளைக்கு வச்சுட்டு திருப்பி கொண்டு போய் ஷோகேஸில் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயம் இல்லை. அதுக்குன்னா நீங்கள் ஒரு பொம்மையாக வாங்கி ஷோகேஸில் அழகாக வச்சுக்கலாம், பார்க்கும்போது ஒரு சந்தோஷத்துக்கு. நீங்கள் வைத்து அதுக்கு செய்ய வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் செய்யறேன்னு ஆரம்பிச்சா, இப்போ கந்த சஷ்டிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வேல் பூஜைன்னா இந்த 6 நாளைக்கு மட்டும் ஒரு வேலை கொண்டு வந்து அதை நடுநாயகமாக வைத்து வழிபாடு செஞ்சுட்டு முடிச்சதுக்கப்புறம் அது என்ன ஆகுது? 6வது நாள் சஷ்டி முடிஞ்சாச்சு. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நாம எப்பயும் போல ஸ்கூல் காலேஜுக்கு போகிறோம், இல்லை உத்தியோகத்துக்கு போகிறோம், நமக்கான வேலைகள் இருக்குது, நம்முடைய ரெக்ரியேஷன் இருக்குது, ஃபேமிலின்னு இருக்குது, இந்த கமிட்மெண்ட் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த வேல் என்ன ஆகுது? தொடர்ந்து அதுக்கான நிலை என்ன? அப்போ அந்த 6 நாள் மட்டும் அதில் இருந்த சுவாமி அதுக்கப்புறம் எங்கே போகிறார்? அஸ்திரங்களுடைய வீரியம் வந்து நம்மால அதை அடக்க முடியாது, ஒரு காலத்தையும் நம்மளால முடியாது. அதனால தான் இந்த மாதிரியான வழிபாடுகளை பொதுவாக கோயில்களோடு வைத்திருந்தார்கள்.